VNCC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யோகா ஆசிரியர் ரகுராமன். இன்னைக்கு என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா, கிங் ஆஃப் ஆசனாஸ், ஆசனங்களின் அரசனான சிரசாசனம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எதனால இதை கிங் ஆஃப் ஆசனாஸ்ன்னு சொல்றாங்கன்னா, இதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. இது எப்படி இது முறையா பண்ணி பழகணும், அது எப்படி பண்ணணுங்கிறது இப்ப நம்ம பார்த்துக்கலாம். கை இப்படி வச்சுக்கோங்க, தலை உள்ள வச்சுக்கோங்க, கால் ரைஸ் பண்ணிக்கங்க, கால் அப்படியே ரைஸ் பண்ணுங்க, மேல தூக்குங்க, கால் மேல தூக்குங்க. இதுதான் சிரசாசனம் பண்ணக்கூடிய முறைகள். உடம்பு நேரா இருக்கணும், உங்க பாடி வெயிட் பூரா கையில தான் இருக்கணும், தலைக்கு கொடுக்கக்கூடாது. உடம்பு முடிஞ்ச அளவு நேரா இருக்கணும். நீங்க ஆரம்பத்துல இவ்வளவு கரெக்டா வராது, எவ்வளவு வருதோ அவ்வளவு பண்ணுங்க. இந்த அளவுக்கு மெதுவா தான் பண்ணணும், ரொம்ப அவசரமா பண்ணக்கூடாது. பொசிஷன் ஒன்னொன்னா ஒவ்வொரு பொசிஷனா ஃபர்ஸ்ட் உட்காரணும், கை வைக்கணும், அப்புறம் கால் மெதுவா தூக்கி மெதுவா பண்ணி மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி பண்ணணும். நீங்க அவசரமா பண்ணீங்கன்னா நெக்கு உங்களுக்கு அந்த நெக்கு கம்ப்ரெஷனும் வரும், சம்டைம்ஸ் சிவியர் ப்ராப்ளமும் வரும். இது ஒரு யோகா ஆசிரியருடைய கைடன்ஸ் கீழே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே வராதுங்க. நீங்களா யூடியூப் பார்த்துட்டு இல்லை வீடியோ பார்த்துட்டு பண்ணக்கூடிய ஆசனம் இது கிடையாதுங்க. இது முறையா பண்ணி பழகிட்டு அப்புறம் நீங்களே பண்ணலாம் வீட்டில். அதே மாதிரி முதல் செவுத்தோட சப்போர்ட்ல பண்ணணும். இது ஏன் ஆசனங்களின் அரசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுல ஏகப்பட்ட பலன்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு மூளையோடைய செயல்பாடுகளை நீங்க தலைகீழ முதல்ல இந்த ஆசனம் தலைகீழ பண்ணக்கூடிய ஆசனம். இது மூளையோடைய செயல்பாடுகள், பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ப்ரொடக்ஷன் ஹார்மோன்ஸ்ங்கிறாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதனால வருதோ அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷனை இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதே மாதிரி தலைக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும், தலைக்கு நல்லா ஆற்றல் போகும். உங்களுக்கு தலைக்கு தலை எப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு வீட்லயே சுவிட்ச் பாக்ஸ் இது எல்லாமே இருக்குது. பட் மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சுவிட்ச் பாக்ஸ்ல போய் நோண்டி சரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாகாது. அந்த மாதிரி தாங்க தலைங்கிறது ஒரு CPU மாதிரி, மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அதுக்கு நீங்க நல்ல ஆற்றல் கொடுக்கும்போது மற்ற உறுப்புகள் எல்லாமே நல்லா செயல்படுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ சிரசாசனம் அதனால்தான் உங்களுக்கு தலைக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கும், மூளையோட செயல்பாடுகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி முக்கியமா இது கண் நோய், கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்குமே இது சரியாகும். அதே மாதிரி தூக்கமே வரலாங்குவாங்க, இன்சோமினியா பர்சன்ஸ் கூட இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ இந்த ஆசனத்துல இந்த மாதிரி பலன்கள் நிறைய இருக்குது. இது நீங்க யோகா ஆசிரியருடைய கைடன்ஸ் கீழே தான் நீங்க பண்ணணும், தனியா பண்ணக்கூடிய ஆசனம் கிடையாது. இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சென்சிட்டிவ் நெக்குங்குவாங்க ஒரு சிலருக்கு. அதே மாதிரி நெக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க இது பண்ணக்கூடாது. பண்ணும்போதே நான் சொல்ற மாதிரி பொசிஷன் கரெக்டா பண்ணாதான் உங்களுக்கு பாதிப்பு வராது. நீங்க மொத்த வெயிட்டி தலையில கொடுக்குற இதுல நிறைய வேரியேஷன் இருக்குங்க. நான் என்னுடைய அனுபவ முறை என்னன்னா, நீங்க வேற எந்த வேரியேஷனும் பண்ண வேண்டாம், இந்த ஒண்ணு பண்ணுங்க. ஒன்னா அர்த்த சிரசாசனம் பண்ணுங்க, இல்லாட்டி சிரசாசனம் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு பலன் கிடைக்குது. கை சப்போர்ட் வச்சுட்டு தலையிலேயே உங்களுக்கு மொத்த வெயிட்டும் கொடுத்தும் பண்ணலாம். அது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முறையா பண்ணி பழகிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு பலன் கிடைக்கும் போது வேற எதுக்கு நீங்க வேரியேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது அதனால இந்த முறை என்னுடைய அனுபவ முறை, பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப இவருக்கே சிரசாசனம் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாருங்க. பண்ணி இவர் உங்களுக்கு அவருடைய கண் பிரச்சனை குறைஞ்சிருக்குதுங்க. அது அவரே சொல்லுவாரு. நீங்க அது பார்த்து இது எதுக்காகனா, இது இப்ப நான் கூட சொன்னா ஒரு யோகாசிரியர் எப்படின்னு தெரியும். பட் இவர் யோகா பயிற்சி பண்ணிட்டு இருந்தவர். சிரசாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணி அதனுடைய பலனை அவரே நேரடியா சொல்லும் போது உங்களுக்கு இந்த ஆசனத்துடைய பயன்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது சொல்ல வைக்கிறேன். அதே மாதிரி யோகாக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயசுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம். அவங்கவுங்க உடல்
கண்டிஷனுக்கு தகுந்தாப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஆசனத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஒரு 7 வயசு 8 வயசுலேருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு 80-90 வயசு வரைக்கும் கூட பண்ணலாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயே யோகா பாட்டின்னு இருந்தாங்க. அவங்க இறக்கும்போது வயசு 98ங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஆரோக்கியமாக யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 85 வயசு முதியவர் ஒருத்தர் வந்து 25 நொடி சிரசாசனம் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன காமிக்குதுன்னா நம்ம வந்து எல்லா வயசுலையுமே யோகா பண்ணலாம். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகத்தான் நம்ம யோகா பண்றோம். அதனால எல்லா வயதினருமே இந்த யோகா பண்ணலாம். நன்றி.